கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நிறைய கிறிஸ்தவர்கள் நீங்க பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவ நம்ம சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்டிருப்போம். அவர்தான் மெய்யான தேவன். இந்த உலகத்துல பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து வந்தார். நம்முடைய பாடுகள், நம்ம குற்றங்கள் எல்லாத்தையும் மீட்க இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தாருங்கிறது நமக்கு ஒரு விசுவாசம் இருக்கு. ஆனாலும் நீங்க பார்த்தீங்கன்னா, அவங்ககிட்ட நீங்க பேசி பார்த்தீங்கன்னா, என்னுடைய வாழ்க்கையில நான் நிறைய பாவம் செஞ்சுட்டேன். இல்ல மன்னிக்க முடியாத பாவங்கள் இருக்கு. மத்தவங்க காதுகள் கேட்கக்கூடாத அளவுக்கு நான் பாவியா இருக்கேன். அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் இருக்காது, ஒரு சமாதானம் இருக்கும். எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா, அந்த பாவத்த குறித்தே அவங்க யோசிச்சிட்டே இருப்பாங்க. ஐயோ! நான் இப்படி பண்ணிட்டேனே! நான் இப்படி பண்ணிட்டேனே! எனக்கு மன்னிப்பு கிடைக்குமா? நான்லாம் தேவனோடு நித்திய நித்தியமா வாழுவேனா? எனக்கு கண்டிப்பா நரகம் தான் அப்படின்னு சொல்லிட்டு, தங்களை தாங்களே குற்றப்படுத்திக் கொண்டே இருப்பாங்க. அவங்க செய்தது பாவம்னு அவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் அவங்களுக்கு நம்ம இயேசு கிறிஸ்துவ மேல ஒரு அவநம்பிக்கை. ஏசப்பானால என் பாவத்தை எல்லாம் மன்னிக்க முடியுமா? என் மீறுதலெல்லாம் மன்னிக்க முடியுமா? நான் இவ்ளோ பாவியா இருக்கனே! என்ன கைப்பிடிச்சு தூக்குவார் யாருமே இல்லையேன்னு சொல்லி என்ன பண்றாங்க, இந்த உலகத்தின் மக்களைப் போல ஓடி ஆடி தேடி அங்க போனா எனக்கு நிம்மதி கிடைக்குமா? இங்க போனா எனக்கு நிம்மதி கிடைக்குமா? நான் யோகா பண்ணா நிம்மதி கிடைக்குமா? நான் காலையில எந்திரிச்சு தியானம் பண்ணா எனக்கு நிம்மதி கிடைப்பான்னு சொல்லிட்டு, இந்த உலகத்தின் காரியத்துக்கு பின்னாடி போய்க்கொண்டே இருக்கிறோம். ஆனா வசனம் சொல்லுது இல்லையா? கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா, ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. பரலோகத்தில் உள்ளவைகளும், பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகளும், காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும், கர்த்தத்துவங்களானாலும், துரைத்தனங்களானாலும், அதிகாரங்களானாலும் சகலமும் அவரைக் கொண்டும் அவருக்குள்ளே சிருஷ்டிக்கப்பட்டது. நம்ம யாருக்குள்ள சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம்? அவருக்குள்ள. அதாவது நம்ம யாருக்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோம்? தேவனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோம். நம்ம படைத்த தேவனுக்கு தெரியாதா? நம்ம பாவின்னு கண்டிப்பா அவருக்கு தெரியும். நம்ம சொந்தமா பாவத்தை விட்டு வெளிய வர முடியாதுன்னு அவருக்கு கண்டிப்பா தெரியும். அதனால தான் என்ன பண்றாரு? அவர் இந்த உலகத்துக்கு வர்றார். உலகத்திற்கு என் பையன், என் பிள்ளை பாவத்துல இருக்கிறான். அவன நான் கைப்பிடிச்சு தூக்குவேன். அவன மறுபடியும் பாவத்துல விழாதபடி நான் ஆவியானவர் அவன் கூட கொடுத்து, அவன என்னை பின்பற்றதுக்காகவும், என் கூட நித்திய நித்தியமா இருக்கிறதுக்காக இந்த உலகத்துல நான் வந்திருக்கிறேன். அப்படின்னு சொல்லி அந்த உண்மையை நம்ம வேதத்தின் மூலியமா சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க. நிறைய சாட்சிகள் கேட்கிறோம் இல்லையா? நான் இந்த மாதிரி பாவம் செஞ்சேன். ஆனாலும் தேவனிடத்துல நான் ஒப்புரவானேன். ஆட்டோமேட்டிக்கா என் தேவன் என் பாவத்தை எல்லாம் நீக்கிட்டாருங்கிற அந்த ஒரு நிச்சயம் அவனுக்கு வந்திருக்கு. சாத்தான் என்ன பண்றான்னா, நம்மள நீ செஞ்சது பாவம். உனக்கு ஒரு மன்னிப்பே கிடையாது. உன் தேவன் உன்னை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். நீ கடைசி வரைக்கும் நரகத்துல தான் இருப்பேன்னு சொல்லி என்ன பண்றான்? நம்மள ஒரு கண்டம்னேஷன்ஸ் குற்றப்படுத்திக் கொண்டே இருக்கிறான். இதனால நம்ம என்ன ஆகுறோம்னா, நம்ம அந்த நிச்சயமே இல்ல. தேவன் நம்மள சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டாலுமே, நம்ம தேவன் நம்மள என்னோட பாவங்கள்ல இருந்து என்னை வெளியிடுவாருங்கிற அந்த நிச்சயம் இல்லாததுனால, சாத்தான் சொல்ற பொய்யை நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். அதனால தான் அந்த ஒரு நிம்மதியின்மை இருந்து கொண்டே இருக்கு இல்லையா?